17 வருஷத்துக்கு அப்புறம் நேத்து இந்தியா வந்து தங்களோட வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட T20 வேர்ல்டு கப் 2007 இனாகரல் எடிஷன்ல வின் பண்ணதுக்கப்புறம் 17 வருஷம் காத்திருப்பு. அதுக்கப்புறமா ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ட நம்ம கேட்டோம். அதில நம்பர் 1 விராட் கோலி தான் வந்து இதுதான் என்னோட கடைசி வேர்ல்டு கப்பா இருக்க போகுது. அதாவது T20 வேர்ல்டு கப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி ரோஹித் சர்மாவும் இதுதான் என்னோட கடைசி T20ஆவே இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ டெக்னிக்கலி ரோஹித் சர்மா ரிட்டயர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார். பட் விராட் கோலி மேபி லைக் இன்னும் விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த 2 பேர் வந்து நேற்று நிறையா ஹோல்சமான மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், 2 பேரும் கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஹோல்சம் மொமெண்ட்ஸ் நேற்று நடந்தது. இந்த 2 பேரும் சொல்லப்போனால் இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு ஒரு சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த 2 பேர் கடந்து வந்த பாதை, இந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற ரைவல்ரி, இந்த 2 பேருக்கு இடையில நடந்த கான்ட்ரவர்சி, இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஒரு ப்ரோமான்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2007 முதலா T20 வேர்ல்டு கப் நடக்குது. 2007 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்தியா ரொம்பவே ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வராங்க. அதில் வந்து ஒரு யங்ஸ்டர் தான் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா உண்மையாகவே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. பல மேட்சஸில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாக்கையும் அடித்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இப்படி உள்ள வர்றாரு. 2011 விராட் கோலி ஒரு பயங்கரமான ஸ்பாட்லைட் எடுக்கிறாரு. எங்கன்னா வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப்பில். ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா வின் பண்ணுறாங்க. அதில் வந்து விராட் கோலி மிக முக்கியமான ரீசனாக இருக்கார். குறிப்பாக அவர் அந்த ஃபைனல்ஸில் அவர் ஆடின ஒரு குட்டி இன்னிங்ஸாக இருக்கட்டும், ஒரு பொறுப்பான இன்னிங்ஸாக இருக்கட்டும், இந்தியா வெற்றி பெறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஒரு டெஃபினட்டாக என்னன்னா நிறைய இன்னிங்ஸ் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேபி லைக் கௌதம் கம்பீரோட 90+ இன்னிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அதே மாதிரி தோனியோட 90+ இன்னிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இது வந்து விராட் கோலியோட அந்த இன்னிங்ஸை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் விராட் கோலி வந்து ஒரு முக்கியமான கேம் ஆடி கொடுத்தாரு ஃபைனல்ஸில். அண்ட் இந்தியா வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இருந்தது. ஸோ 2007 ரோஹித் சர்மா வின் பண்ணுறாரு. 2011 விராட் கோலி வின் பண்ணுறாரு. 2007 ஸ்குவாடில் விராட் கோலி கிடையாது. 2011 ஸ்குவாடில் ரோஹித் சர்மா கிடையாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பல விஷயங்கள் வின் பண்ணாலும் 2 பேரோட பிக்கெஸ்ட் ப்ரைஸ், தங்களோட லைஃபோட பிக்கெஸ்ட் ப்ரைஸில் 2 பேருமே ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 2013 முதலாக 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பு வின் பண்ணுறாங்க. ஒரு ICC ட்ராஃபி வின் பண்ணுறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி. 2013 2 பேரும் வின் பண்ணுறாங்க. ஸோ 2007 ஸ்குவாடில் இருந்து ரோஹித் சர்மா 2011 ஸ்குவாடில் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 4 ஆண்டுகளில் இந்தியன் ஸ்குவாடில் 2 ஸ்லாட் ஓப்பன் ஆகுது. அந்த 2 ஸ்லாட்டுக்கு 3 பேர் போட்டி போடுறாங்க. ஒன்று சுரேஷ் ரெய்னா, இன்னொன்று விராட் கோலி, இன்னொன்று ரோஹித் சர்மா. ஸோ டெக்னிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கொஞ்சம் ஹெட் டு ஹெட் மோதுறாங்க. ஒரு ஸ்லாட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுரேஷ் ரெய்னா வந்து அவரோட ஸ்லாட்டை நெயில் பண்ணிட்டார். ஓகே, இந்த இடம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நெயில் பண்ணிட்டாரு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு இடையில ஓகே இது யார் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி போடல. அதில் விராட் கோலி ஒரு ஈஸி லீட் எடுத்துட்டு அசால்ட்டாக முன்னாடி போயிடுறாரு. எதனால் அப்படின்னா அந்த இடைப்பட்ட அந்த 4 ஆண்டுகளில் ரோஹித் சர்மா ரொம்ப கஷ்டப்படுறாரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில். அண்ட் அட் த சேம் டைம் இன்ஜுரிஸுமே பயங்கரமாக வருது. ஸோ இதனால் டெக்னிக்கலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். என்னன்னா விராட் கோலியா ரோஹித் சர்மாவான்ற போட்டியில் விராட் கோலி ஒரு படி முன்னாடி போயிடுறாரு 2011. ஸோ 2011க்கு அப்புறமா இந்தியன் ஸ்குவாடில் நிறைய சேஞ்சஸ் வருது. அதுவும் குறிப்பாக ஓப்பனிங் ஸ்பாட்டில். ஸோ ஓப்பனிங் ஸ்பாட்டில் 2011க்கு அப்புறமா தான் ஷிக்கர் தவானும் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பாகவும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்தது வந்து ரோஹித் சர்மா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடுக்குள்ள இடம்பெற செஞ்சது. ஸோ 2013 இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான வருஷமாகுது. எதனால் அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்படுறாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதுவும் மிட் சீசனில். அதாவது ரிக்கி பாண்டியன் தான் கேப்டனாக இருக்கார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படின்றதுனால ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்படுறாரு. அதே மாதிரி சைமல்டேனியஸாக பார்த்தோம் அப்படின்னா RCBக்கு கேப்டனாக நியமிக்கப்படுறாரு விராட் கோலி. 2 பேரும் ஒரே வருஷத்தில் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் IPL டீமுக்கு அவங்க கேப்டனாக நியமிக்கப்படுறாங்க. பட் 2 பேரும் டோட்டலாக அப்படியே கான்ட்ராஸ்டிங்கான ஒரு அனுபவம் தான் சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலியோட RCB ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் வந்து கப்பை வின் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா தலைமையில். ஸோ ரோஹித் சர்மா தன்னோட தலைமை பண்பு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா ஒரு IPL கேப்டனாக என்ன தான் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. குறிப்பாக அவரோட ஃபிட்னஸில் நல்லா ஒரு டீசெண்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார், ஒரு ஆவரேஜான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிடுவார், உடனே கிளம்பிடுவார். பட் ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் விராட் கோலி வந்து தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிருந்தார். ஒவ்வொரு சீரீஸ்லையுமே ஒரு மிக முக்கியமான ரோலை அவர் ப்ளே பண்ணார். பல மேட்சஸில் சிங்கிள் ஹேண்டடாக அவர் வின் பண்ணி கொடுத்துருந்தார். ஸோ இப்படி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா விராட் கோலிக்கு அடுத்த கேப்டன்சி ஆட்டோமேட்டிக்காக போகுது. எதனால் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கிறதுனால.
பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து ஐபிஎல் ட்ராஃபிஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்க 2017 விராட் கோலி தலைமையில் ஐசிசி ட்ராஃபி முதல் முறையாக ஃபேஸ் பண்ணுறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். இதில் வந்து இறுதிப் போட்டி வரைக்குமே போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் பாகிஸ்தானோட தோற்று வெளியேறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2018 வந்து இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இந்தியா சூப்பரான ஒரு சீரீஸ் ஆடுறாங்க. சூப்பராக அதில் ஆடி அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றிகரமாக ரிட்டர்னும் ஆகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து விராட் கோலி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவர் ஆஸ் அ கேப்டன் அவர் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ரோஹித் சர்மா அந்த அதர் ஹேண்ட் ஒரு ஆவரேஜான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் அமைது. ஒரு 2-3 மேட்சஸில் வந்து 2-3 மேட்ச்சில் வந்து ஒரு டீசெண்டாக ஆடினாலும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் முடிஞ்சதும் அவர் டீமில் இருந்து வெளியே அனுப்பப்படுறாரு. ஸோ இது வந்து பலருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது. எதனால் அப்படின்னா விராட் கோலி வந்து ஓகே ஃபைன் அவர் வந்து ஒரு கேப்டனாக இருக்கலாம். பட் வைஸ் கேப்டனாக அப்போது ரோஹித் சர்மா இருக்கிறாரு. பட் என்ன தான் இருந்தாலும் ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு தலைவரை வந்து நீங்கள் வெளியே அனுப்புறது இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்ற மாதிரி பலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து சந்தேகங்கள் எழுப்புனாங்க. எதனால் அப்படின்னா விராட் கோலியோட கேப்டன்சியில் ஒரு சின்ன டவுட் அவருக்கே இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா அந்த கண்டென்ஷனில் அடுத்து இருக்கிறதுனால அவரோட டைரக்ட் ரைவலை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளும் எழுந்தது. ஸோ இப்படி இருக்க 2018 ஏஷியா கப் நடக்குது. ஏஷியா கப்பில் கேப்டனை யார் போடுறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்காரு. ஸ்குவாடில் வந்து விராட் கோலி இல்லை. ஸோ ஓகே, ஸோ இப்போ இது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இதை ஏஷியா கப்பில் வின் பண்ணிடுறாங்க இந்தியா. ஸோ இப்போது 2017 வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விராட் கோலி தலைமையில் இந்தியா தோக்குது. 2018 ஏஷியா கப்பை ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா வின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு சின்ன கம்பேரிசன் வருது. அப்போது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ரோஹித் கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு கேப்டன்சி மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹித் சர்மா சொன்ன பதில் வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா இஃப் ப்ரெசென்டட் ஐ எம் ரெடி டு டேக் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு வந்து கேப்டன்சி பதவி கொடுத்தாங்கன்னா ஐ எம் ரெடி டு ஸ்டெப் இன் அஸ் அ கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் ஆன் விராட் கோலி அப்படின்ற மாதிரியாக பலர் வந்து பேசினாங்க. எதனால் அப்படின்னா அதுக்கு முந்தின சீரீஸில் வந்து விராட் கோலி வந்து ரோஹித் சர்மாவை டீமில் எடுக்கலை. அண்ட் விராட் கோலி தலைமையிலான இந்தியன் டீம் வந்து கப்பு வின் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 வருஷம் அதாவது 2013 2018 இந்த 5 வருஷத்தில் ஆர்சிபியுமே ஆஸ் அ ஒரு ஃப்ரான்ச்சைஸாக அவங்க பெரிய லெவலில் கிளிக் ஆகலை. பெரிய அளவில் ட்ராஃபிஸும் வின் பண்ணல. மேபி இன்னைக்கு வரைக்கும் ட்ராஃபி வின் பண்ணல, அது வேறு விஷயம். பட் விராட் கோலி தலைமையில் ஆர்சிபி எந்த ஒரு ட்ராஃபி வின் பண்ணல. பட் மீன் வைல் ரோஹித் சர்மா அங்கே அடுத்தடுத்து ட்ராஃபிஸ் குவிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அஸ் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அண்ட் இந்தியன் கேப்டனாகவும் ஒரு கப்பை வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இருக்க 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் விராட் கோலி தலைமையில் களமிறங்குறாங்க. செமிஃபைனல்ஸில் அவுட் ஆயிடுறாங்க இந்தியா. அது நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்எஸ் தோனியோட கடைசி ஓடிஐ கேமாகவும் அது இருக்குது. ஸோ இப்படி இருக்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பல நியூஸ் வந்து உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியே வருது. என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கு, 2 தலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுவும் குறிப்பாக எம்எஸ் தோனி வந்து 7வது பொசிஷனில் பேட் பண்ணுறாரு. அதாவது 5 டவுன் பேட்ஸ்மேனாக அவர் ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் 5 டவுனாக அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. 2 விதமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது. அண்ட் அந்த 2 விதமான கருத்து யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது. அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிற 2020 வேர்ல்டு கப் வந்து 2021 நடக்குது T20 வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறமா T20 கேப்டனாக இருந்து விராட் கோலி ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டெப் டவுன் பண்ண உடனே ரோஹித் சர்மா தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்படுறாரு. அண்ட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் அண்ட் இன்க்ளூடிங் விராட் கோலி அப்படின்னே சொல்லிடலாம். பிசிசிஐ வந்து ஒரு பயங்கரமான டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா விராட் கோலிகிட்ட இருந்து 3 ஃபார்மேட் கேப்டன்சியும் மொத்தமாக எடுத்துட்டு அது அப்படியே ரோஹித் சர்மா கொடுக்குறாங்க. இது விராட் கோலிக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது இன்னும் பல கேள்விகளை எழுப்பிச்சு. ஓகே, இதுக்கு பின்னாடி ரோஹித் சர்மா இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி விராட் கோலி கிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மாக்கு பதில் வேறு யாராச்சும் நீங்கள் டீமில் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு விராட் கோலி சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லுவார். என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு சீனியர் பிளேயரை வந்து நீங்கள் வெளியெடுக்க சொல்கிறீங்க, இது உங்களுக்கே சிரிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறாரு ரோஹித் சர்மாவை. இதுவும் சில கேள்விகள் பண்ணுது. சரி, இப்போ என்ன ரோஹித் சர்மாவை வந்து விராட் கோலி டிஃபெண்ட் பண்ணுறாரு, ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கே பேக் ஸ்டாப் பண்ணி அவர் பதவியை எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியும் பலர் பேச ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பலர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் இன்னும் 2 பிரிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரால் நம்பப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா 2022 T20 உலகக்கோப்பை. இந்த உலகக்கோப்பையிலையும் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸில் பரிதாபமாக வெளியேறிடுறாங்க. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்லையும்
இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு இடையில பாண்ட் வந்து தொடர்ந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருக்கு இடையில இந்த ப்ரோமான்ஸ் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மூலமா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. விராட் கோலி ரோஹிட்ட டிஃபெண்ட் பண்றதும், ரோஹித் விராட் கோலியை டிஃபெண்ட் பண்றதும், விராட் கோலி ரோஹிட்ட புகழ்ந்து பேசுறதும், ரோஹித் விராட்ட புகழ்ந்து பேசுறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதுக்கு இடையில நடக்குது. அண்ட் குறிப்பா 2024 இப்போ நடந்த T20 உலகக்கோப்பை செமிஃபைனல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா விராட் கோலியை பத்தி ரோஹித் கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்து சரியான ஃபார்மில் இல்லையே. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே எந்த ஒரு இடத்துலையுமே 50+ ஸ்கோர் அவர் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரோஹித் சர்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஹீ சேவிங் இட் ஆல் அப் ஃபார் த ஃபைனல்ஸ், த பிக் டேக்கு அவர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த நம்பிக்கையை விராட் கோலி பக்காவாக காப்பாற்றினார். 2024 வேர்ல்டு கப்புக்கு வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தது வந்து விராட் கோலி. ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்தாரு. ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. T20லேருந்து 2 பேருமே குட் பை சொல்கிறாங்க. அண்ட் எஸ், விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆரம்பத்தில் ஒரு ரைவல்ஸாக இருந்தாங்க. யாருக்கான அந்த அந்த ஒரு இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைவல்ஸாக இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சமாக போய் யார் பெரிய கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரு போட்டியாளர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா யா நீயா நானா அப்படின்ற மாதிரியான ஒரு சண்டையும் வந்த மாதிரியே ஒரு சின்ன ஒரு எபிசோடையும் நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு ப்ரொமான்ஸ் எபிசோடோட ஒரு 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 ஹாப்பி எண்டிங் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு முடிவோட 2 பேரும் ஒரு கையில் ஒரு கப்போட 2 பேரும் T20க்கு குட் பை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கப்புறமும் தொடர்ந்து மற்ற ஃபார்மேட்ஸில் என்டர்டெயின் பண்ணாலும் T20 கிரிக்கெட் வந்து டெஃபினட்டாக இந்த 2 லெஜெண்ட்ஸை வந்து கண்டிப்பாகவே மிஸ் பண்ணும்.